Hey guys, இந்த வீடியோவில் Yamaha அப்கமிங் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிற டாப் 6 அப்கமிங் பைக்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் லான்ச் ஆனால் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அதை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் மட்டும் ஒன்று பண்ணிக்கோங்க நண்பா. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XSR மாடல். ஸோ ரீசெண்டாக இதோட ரோட் டெஸ்டிங் இமேஜ் அப்புறம் ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா XSR 155 அப்படிங்கிற இந்த ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹெரிட்டேஜ் மாடல் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த XSR 155க்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கிறதுக்கு காரணம் இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், இந்த பைக்கோட லுக் அண்ட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு இந்த 3 விஷயத்தை சொல்லலாம். ஸோ இந்தியாவில் 1,45,000 இருந்து ஒரு 1,50,000 வரைக்கும் இப்போ நமக்கு வந்து இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸுக்கு என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் XSR மாடலில் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட R15 வெர்ஷன் 4ஓட சேம் இன்ஜின் தான் இதுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 19 ஹார்ஸ் பவரும் 14.7 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா R15 விட அதிகமான பவர் அண்ட் டார்க் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுக்க போகிறாங்க. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 140+ தாராளமாக போகும். ஆனால் விண்ட் பிளாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே இருக்கும். மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40 km/h மைலேஜ் தாராளமாக கிடைக்கும். இந்த பைக்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS இருக்கும். 17 இன்ச்சில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்குலரான LED ஹெட்லைட்ஸ் வந்து ஃப்ரண்ட்லையும் ரியர்ல சர்க்குலரான டெயில் லைட் வந்து கொடுக்க போறாங்க. பட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலோஜன்ல இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த பைக்கோட கலர்ஸ் நிறைய இருக்க போகுதுங்க. ஸோ கலர்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லான கலர்ஸ், அதுவும் டியூல் டோன் கலர்ஸ் எல்லாமே வந்து கொடுக்க போகிறாங்க. சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸ், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், ரொம்ப தாறுமாறான ஒரு ரைடு குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நம்ம வந்து இந்த XSR 155ல எதிர்பார்க்கலாம். மேபி 155 அண்ட் 125 கூட ரெண்டுமே லான்ச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட ஏராக்ஸில் உங்களுக்கு 125cc ஸ்கூட்டர் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஏராக்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 155 இருக்கு. பட் இந்த ஏராக்ஸ் மாடலில் 125cc வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி நவம்பரில் லான்ச் பண்ண போகிறோம், அதாவது நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் XSR மாடலெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா இந்த ஏராக்ஸ் 125யும் ஸ்கூட்டரும் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா 125cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூலர் தான் இருக்க போகுது. 8.2 ஹார்ஸ் பவரும் 9.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து இந்த ஸ்கூட்டரில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏராக்ஸ் 155ஓட சிமிலரான டிசைனாக தான் இருக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேசெட்டார் அப்படிங்கிற 125cc பெஸ்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஏராக்ஸ் 125ல உங்களுக்கு பெஸ்ட்டான சேம் டிசைன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா SOHC 2 வால்வ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்ல பவர் அண்ட் டார்க் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 km/h மைலேஜ் கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹைபிரிட் மாடலாக தான் லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. மைலேஜ் உங்களுக்கு 60 அப்படிங்கும் போது டாப் ஸ்பீட் ஒரு 100 தான் உங்களால் வந்து ரைட் பண்ண முடியும். ட்ரம் அண்ட் டிஸ்க் வேரியன்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இதில் நல்ல வைடான டயர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ 12 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்க போகுது. ஆனால் ரேசெட்டாரில் பார்த்தீங்கன்னா ரியரில் 10 இன்ச்சும் ஃப்ரண்ட்டில் 12 இன்ச்சும் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஏராக்ஸ் 125ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு 12 இன்ச் வெயில் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் இருக்க போகுது. ஸோ எந்த மாடலாக எடுத்தாலும், ஸோ நீங்கள் ட்ரம் எடுத்தாலும் சரி, டிஸ்க் எடுத்தாலும் சரி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் இருக்கும். உங்களுக்கு 5 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, அண்டர் உங்களுக்கு 100 kg தான் உங்களுக்கு இதோட வெயிட்டும் வந்து இருக்க போகுது. ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல உங்களுக்கு யூனிட் ஸ்விங்காமும் வந்து கொடுக்க போறாங்க. பெஸ்டான ஒரு 125cc என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஏராக்ஸ் 125 வந்துச்சுன்னா பெஸ்டா இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரைஸ் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் 80Kங்க. ஸோ 80,000 ரூபாய்க்கும் கொஞ்சம் கம்மியான பிரைஸ்ல இந்த யமஹாவோட ஏராக்ஸ் 125 நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா MT-07ங்க. ஸோ MT-07 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் கிடையாது, ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4-stroke 4 வால்வ் DOHC இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 689cc அப்படிங்கிறது தான். அண்ட் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் 74 ஹார்ஸ் பவரும் 68 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதில் உங்களுக்கு பார்க்கும்போது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், ரொம்பவே கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து டியூல் டிஸ்க் இருக்குது. சைஸ் பார்த்தீங்கன்னா 298 mm ஹைட்ராலிக் டியூல் டிஸ்கும், ரியர்ல 245 mm வந்து ஹைட்ராலிக் சிங்கிள் டிஸ்கும் இருக்கு. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல 17 இன்ச் அலாவிலோட கொடுத்துருக்காங்க. டியூல் சேனல் ABS இருக்கு. அதே மாதிரி இதில் கீ ஃபீச்சர்ஸாக நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து LED லைட்டிங் செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான டயர்ஸ் இருக்கு. கிராஃபிக்ஸ் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது வந்து ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர். அதே மாதிரி உங்களுக்கு டியூல் பெஸ்டான விஷயம், டியூல் டிஸ்க் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்வின் சிலிண்டர் அப்படிங்கும்போது
நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பைக்கில் கிடைக்கும். 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷனோட வரப்போகுது. டெஃபினட்டாக ஒரு யமஹாவோட ஒரு பெஸ்ட்டான ஒரு 700cc நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ட்வின் சிலிண்டரில் வேணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா MT-07 வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். அடுத்ததான் 4வதாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த யமஹாவோட NMAX 155 அப்படிங்கிற இந்த ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர். இந்த NMAX 155 பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹீரோ ஜூம் 160 அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்குக்கு ரைவல் ஆகும். டிவிஎஸோட என்டார்க் 150ன்னு சொல்லிட்டு 150cc மேக்ஸி ஸ்கூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக்குக்கு ரைவலாகவும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த NMAX 155 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பயர்டு பை யூரோப்பியன் மேக்ஸி ஸ்கூட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட டிசைன் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜூம் 160யோட டிசைன் மாதிரி தான் ஆல்மோஸ்ட் இருக்குங்க இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். இதில் உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுக்க போகிறாங்க. 15 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இந்த ஸ்கூட்டரால். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஸ்கூட்டர். 7 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. 127 கிலோகிராம் வெயிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த NMAX 155 பார்த்தீங்கன்னா எவ்ரிடே யூசேஜுக்கு தாறுமாறான பைக்காக இருக்கும். உங்களுக்கு வந்து டிராஃபிக்லேயே இருக்கட்டும், இல்லை ஹைவேல ரைட் பண்ணுறதுக்கு, லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் கூட நீங்கள் இந்த NMAX 155ல தாராளமாக பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா பேக் பெயின் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் பார்த்து தான் ரைட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வைடான 13 இன்ச் அலாய் வீல் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 12ம் இல்லாமல் 14ம் இல்லாமல் நடுவில் 13 இன்ச் கொடுக்குறதா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக்கும் ரியரில் யூனிட் சுங்காமல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதில் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து இருக்க போகுது. ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷனோட. ஃபியூல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா 7 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 127 கிலோகிராம் வந்து வெயிட் வந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த மேக்ஸி ஸ்கூட்டர் NMAX 155 டெஃபினட்டாக வேற லெவலாக இருக்கும். மேபி ஏராக்ஸ் 155யோட இன்ஜின் வந்து இதுக்கு ஷேர் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ப்ரைஸ் அண்டர் 1 லேக்ல இருக்கலாம் மேபி பேஸ் மாடல். பட் உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட் 1,10,000 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதாவது 10 அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு ஒரு யோசனையாக தான் சொல்கிறேன். மேபி இது வந்து உங்களுக்கு 1,10,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ் மாடலாக கூட இருக்கலாம். பட் டாப் இன் மாடல் NMAXலாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கும் மேலே இருக்கும். நான் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரைஸ் எல்லாமே தெரியாமல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதாவது வந்து ஒரு 1,50,000 ரூபாய்க்கும் மேலே தான் இருக்க போகுது. அண்ட் 5வதாக பார்த்தீங்கன்னா லேண்டருங்க. ஸோ யமஹாவோட லேண்டர் 250 அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சர் பைக். இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பைக் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் பைக் வச்சிருக்காங்க. பட் யமஹா இப்போ வரைக்கும் ஒரு அட்வென்ச்சர் பைக் கூட வந்து இந்தியாவில் ஒரு ப்ரோட்டோடைப் மாடல் கூட நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ மேபி அப்கமிங்கில் 250cc அட்வென்ச்சர் மாடல் லான்ச் பண்ணலாம். அப்படி லான்ச் பண்ணாங்கன்னா எந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். மேபி குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லேண்டர் 250 இந்தியாவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதான் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. 1,95,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 210க்கு வந்து டைரக்ட் ரைவலாக இருக்கும். உங்களுக்கு இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 249cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 20.7 ஹார்ஸ் பவரும் 20 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் வந்து இருக்க போகுது. இதில் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் இருக்கும். வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 21 இன்ச்சும் ரியரில் உங்களுக்கு 18 இன்ச் வீலும் கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் உங்களுக்கு ரியரில் ஸ்விங் ஆமோட உங்களுக்கு டைப் மோனோகிராஸ் சஸ்பென்ஷன்ஸ் வந்து இருக்க போகுது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன், 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 143 கிலோகிராம் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஆஃப் ரோட் அட்வென்ச்சருக்கு தேவையான எல்லா பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனும் இந்த லேண்டர் 250ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட கலர்ஸும் பார்த்தீங்கன்னா கிரே, ப்ளூ, ஒயிட், ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு 4 கலரில் அவைலபிளாக இருக்க போகுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 6வதா யமஹாவோட டெனர் 700 அப்படிங்கிற இந்த மாடல். ஸோ இந்த டெனர் 700 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 லட்ச ரூபாங்க. ஸோ 8 லட்ச ரூபாய்க்கு இந்த டெனர் 700 வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஒரு நல்ல அட்வென்ச்சர் பைக் நான் அட்வென்ச்சர் பண்ணுவேன். லாங்காக வந்து நான் வந்து நிறைய டிஸ்டன்ஸ் நான் வந்து டூரிங் பண்ணுவேன். எனக்கு வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஆஃப் ரோட்லாம் பண்ணுவேன்னா நீங்கள் இந்த டெனர் 700 நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 73 ஹார்ஸ் பவரும் 68 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 700cc இன்ஜின். இது வந்து உங்களுக்கு வந்து லிக்விட் கூல்டில் ட்வின் சிலிண்டர் இன்ஜினாக தான் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த யமஹாவோட இந்த அட்வென்ச்சர் பைக் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான பைக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்கமிங்கில் இதோட அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனும் வரும், நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த 6 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.